So we'll match the union government's route. அப்படி யூனியன் கவர்மெண்டோட ஒரு சில விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்ல குறிப்பா இண்டஸ்ட்ரியில வந்து we've been working with யூனியன் கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு progressive மாடல் எடுத்துட்டு போகணுன்ற எங்களோட இது. And union also knows that Tamil Nadu is number one. ஒரு அன்பீட்டபிள் நம்பர் 41.23%, 41.23% இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அவுட்புட்ல 41.23% தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கு. அப்போ அப்படி பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்களும் ஊக்குவிப்பாங்க என்னோட நம்பிக்கை. Of course, this is for my industry incentive budget. Incentives வந்து எப்ப கேட்டாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்ப கேட்டாலும் நல்ல ஒரு பெரிய முதலீடு வந்து செய்யறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார். ரெண்டுமே எது வந்தாலும் we'll match it for sure. This is a very good question. ரெண்டு பேர் டர்ன்ஓவர் இருக்கு, இது இருக்கு. இல்ல ரெண்டு மூணு இல்ல, very clearly these are on, but இதுல எதெல்லாம் இன்னும் அடிஷனலா எங்களுக்கு முக்கியம் தோணுதோ we'll keep adding. See, அது அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்க லிஸ்ட் மொத்தமா அப்படியே we will apply. குறிப்பா வந்து டிஸ்பிளே அண்ட் கேமரா சப் அசம்பிளிஸ், டிஸ்பிளே மாடியூல்ஸ் அண்ட் சப் அசம்பிளிஸ், PCBs, lithium ion cells, SMD passive components, HDI flexible PCBs and capital equipment. இது வந்து பிரீஃப். இது அவங்க இடத்துல எத்தனை கொடுத்திருக்காங்க? 11. அவங்களுக்கு 11 பிராட் கேட்டகரி இருக்கு அவங்களுக்கு. இப்ப யூனியன் கவர்மெண்ட் அது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு. நம்மளோட ஃபோக்கஸ் இதுல இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுலயே இருக்கிறதுலே டாப் எண்ட்ல நம்ம எடுப்போம். பொதுவா வந்து எப்பவுமே Tamil Nadu will always look at the higher end, so we will always aim higher. எது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 10 கோடில இருந்து ஹையஸ்ட் 500 கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி சரிங்க. இன்வெஸ்ட்மென்ட் அதான் சொல்லி இன்வெஸ்ட்மென்ட்டோட குவாண்டம் பார்க்கவே கூடாது. நம்ம அதுல என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு சின்ன இப்ப கூட நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன், ஹொசூர்ல டெல்டால போகும்போது ஒரு ரொம்ப சின்ன ரெசிஸ்டன்ட். நீங்க அதை பாத்தீங்கன்னா இது என்ன வேற விஷயம், அவங்க வந்து அவ்வளவு எக்ஸைட் ஆனாங்க. சார் இது தமிழ்நாட்டில் இப்ப செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க அங்க தயாரிப்புல இருக்கிற அந்த மெயின் லைன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெசிஸ்டர் யூ நோ திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு எக்ஸைட் ஆறாரு. இட்ஸ் a very small component, பட் அதோட முதலீடு கூட பாத்தீங்கன்னா கூட கம்மியா கூட இருக்கலாம். ஆனா அதோட முக்கியத்துவம் வந்து அவ்வளவு அதிகம். கிடைக்காது. சிலதெல்லாம் நீஷ் காம்பனன்ஸ், அதோட முதலீடு கம்மியா, ஆனா அதோட தேவை அந்த டெக் ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ அதனால நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல என்ன பண்றாங்க, என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது ஏற்கனவே நம்ம செமிகண்டக்டர் அட்வான்ஸ் பாலிசி ஒன்னு இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி இருக்கு, அதுல இருந்து பில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது செப்பரேட் ட்ராக், இது செப்பரேட் ட்ராக். ஆமா, இப்போ நீங்க இதுல இப்ப இந்த நான் சொன்ன இந்த 2-3 PCBs, பிளெக்சி PCBs, டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல, குறிப்பா அவங்க ஈகோ சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமா தெரியும். ரொம்ப ஹை கேப்பாசிட்டி இருக்கும் அது. ஆனா வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ், அது நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த வேரபிள்ஸ் இருக்குல்ல, பிளெக்சி வேரபிள்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஐபோன், ஐபேட் இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் அவங்க யூஸ் ஆகும். அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.